அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மர்மர், திரைக்கு வர இருக்கிற, நம்ம ஒரு நாள் முன்னாடியே போடுறோம், வர இருக்கிற மர்மர் படத்தோட விமர்சனம். மர்மர் நான் அதை முர்மர் டர்புருங்கிறீங்க அப்படின்றீங்களா? மர்மர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, மர்மங்கள் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ளார 2-3 யுவதிகள் 2 இளைஞர்கள் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, அதுவும் அமானுஷ்ய சக்தி அங்கே இருக்கிறதா நம்பி தங்களுடைய யூடியூப் சேனலில் அதை அப்படியே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணணுன்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறவங்களுக்கு அங்கே இருக்கிற அமானுஷ்ய சக்திகள் என்ன மாதிரி டார்ச்சரை கொடுத்தது, உயிரை எடுத்ததா இல்லை நம்ம உயிரை எடுக்குதா அந்த படம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். இந்த படத்தை உண்மையாகவே மர்மர் அப்படிங்கிற இந்த பேரில் எப்படி மர்மம் அப்படின்னு வைக்காம மர்மர்னு ஒரு பெப்பியா ஒரு கிக்கா வச்சிருக்கிறாரோ இயக்குனர், அதுமாதிரி இந்த படத்தோட கதையுமே அவர் வித்தியாசமாக விறுவிறுப்பாக யோசிச்சிருக்கிறாரு. ஆனால் அதை காட்சிப்படுத்தலில் பேய் வர சீன்கள்லாம் நம்மளை உண்மையாகவே பயமுறுத்துருதுங்க. அதுவும் பேய ரொம்ப நேரம் வெறும் சவுண்டுலேயே காட்டுக்குள்ளார, அந்தரான காட்டுக்குள்ளார 2-3 பெண்கள் 2 இளைஞர்கள் உள்ளே போய் அவங்க டென்ட் அடிச்சுட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா 2 ஆண் 2 பெண், இவங்க தான் சிட்டியிலேருந்து அவங்க யூடியூப் சேனலுக்காக ப்ரொடியூசர் இவ்வளோ காசு போட்டிருக்காரு நம்மளை நம்பி அந்த சேனலில் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க நல்லா எடுத்துக்கணும் ஒரு காரை எடுத்துக்கிட்டு இவ்வளோ காசு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாங்க. எந்த காட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவாது மலைக்கு. அங்கே ஜவாது மலைக்கு போகிறவங்க போகிற வழியில் ஒரு கைடை, அதாவது ஜவாது மலையை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்றதுக்காக ஒரு ஃபோன் போடுறாங்க. ஒரு பொண்ணு எடுக்குது, இளம் கன்னி பெண். அந்த பெண் எடுத்தோடனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா அப்பா எங்கம்மா அப்படின்னா, இல்லை ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கு உடம்பு இல்லை, அம்மாவை கூப்பிட்டு போயிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிட்டு, அப்பாவுக்கு பதிலாக நான் வரேன், நான் சொல்கிறேன் அங்கிள், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் காட்டுறேன் அப்படின்னுது. அங்கே இருக்கிற ஒரு பாட்டிமா ஊருக்காரங்க எல்லாரையும், ஐயோ அங்கே போயிடாதீங்க, அங்கே உள்ளக்குள்ளார மங்கைன்னு ஒரு பேய் இருக்குது, அவள் பார்த்திங்கன்னா ஒடிசாக்காரி, அவள் பண்ணுற அட்டூழியெல்லாம் தாங்க முடியாது, அது இல்லாமல் அந்த குளத்தில் 7 கன்னிமார்கள் தெய்வங்களாக வந்துடும். ஒவ்வொரு பௌர்ணமி அப்பையும் அந்த குளத்தில் மூழ்கி எந்திரிக்கும் அந்த கன்னிமார்கள். நீங்கள் அதை போய் படம் பிடிக்கணுன்னா முடியாது, இந்த மங்கை உங்களை விடமாட்டா, கொன்றுவா அப்படின்னு மிரட்டுறாங்க. இவங்க துணிச்சலாக உள்ளே போகிறாங்க. நாங்கள் எத்தனையோ காடு எத்தனையோ பேய்களை பார்த்துருக்கோம், இது உங்களுக்கு இன்னும் இரவில் போகிறாங்க. போய் இறங்கினோடனே நம்ம தமிழ் பட சம்பிரதாயப்படி பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் சரக்கு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட்லாம் அடிக்கிறாங்க, கஞ்சா எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு 4 பேரும் அந்த டென்ட்டு கொட்டையில் படுக்க போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு இடம் இல்லை. அது இப்போல்லாம் அந்த டென்ட்டு வித்தியாசமாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொட்டாயை போட்டு படுக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இடம் இல்லை, நான் வெளியில் படுத்துக்கிறேன், எனக்கு வெறுந்தரையில் படுத்தா தான் தூக்கம் வரும்னு அந்த பொண்ணு போகுது. ஒருத்தன் மட்டும் அதில் ஐயோ இந்த பொண்ணை இப்படி தனியாக வருதுன்னு வெளில படுக்கிறான். அவன் ஏதாவது அவளை நோண்டுவான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லைங்க. கொஞ்ச நேரத்தில் பேய் நோண்டுது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஒரு ஓஜோ போர்டு கிடக்குது. அந்த போர்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இவங்களே. அதில் ஒரு கிளாஸை வச்சு இவங்க டக்கீலா அடித்த கிளாஸ்லேயே பேய் ஆவியை அதுக்குள்ளார வர வைக்கிறாங்க. இங்கே யாராவது இருக்கீங்களான்னா அந்த ஆவியை வர வைக்கிற சீனு, அந்த காட்டுக்குள்ளார ஓடுறது ஆடுறது, டார்ச் எடுத்துகிட்டு ஒருத்தர் தேடுறது, இதெல்லாம் தான் கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனால் பேய் வர்றப்போ நமக்கு தூக்கி வாரி போடுதுங்க. அது பேய் சவுண்டாக கொஞ்சம் நேரம் வருது, அப்புறம் அரவமாக வருது, அப்புறம் உருவமாக வருது. வேற லெவலில் பேய் மட்டும் இல்லை, கிளைமாக்ஸில் அந்த 7 கன்னிமார்கள் குளத்தில் பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் குளிச்சுதா இல்லையா, இந்த மங்கை பேயோட உருவம் அரவம் எப்படி இருக்குது, இந்த போன 5 பேரும் உயிர் பழைத்தனாரா இல்லையா, அப்புறம் நமக்கு எப்படி வீடியோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியான கதை. மர்மர் வேற லெவலில் இருக்குது. டர்புருங்கிற சவுண்டை வச்சுக்கிட்டு நம்மளை இன்டர்வல் வரைக்கும் பயமுறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பேயை தேடி போகிறது லாங்காக நடக்கிறாங்க, அந்த ஆர்ட் ஃபிலிம் மாதிரி டார்ச்சை கையில் பிடிச்சிக்கிட்டு. அதுவும் ஆனால்
அது கூட இந்த பெண்கள் நடிக்கிறப்ப நம்மளால ரசிக்க முடியுது. 2 ஆண்களும் இயற்கை பாதைக்காகவும் சரக்கு அடிச்சுட்டு கொரட்டை விடுறதும் கொஞ்ச நேரம் நம்மளால ரசிக்க முடியல. பேயும் பெண்களையும் நம்ம ரசிப்போம் இல்லையா? அதனால அவங்க வர்றப்ப பேய் வர்றப்ப நம்மளால ரசிக்க முடியுது. அதிலும் இந்த படத்துல அங்கிதான்னு ஒரு கேரக்டர்ல ஒரு பொண்ணு வருது. அதனால அந்த கிராமத்து பொண்ணு அதுவுமே நல்ல ஒரு லட்சணமான ஒரு பொண்ணு. அது இல்லாமல் இன்னொரு பெண் ஒருத்தர் ஜெனிஃபர்ங்கிற கேரக்டர்ல வராங்க. எல்லாருமே சிறப்பா இருக்கிறாங்க. எல்லாருமே கட்டுமஸ்தான கட்டுடல் காரிகளாக இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ரிச்சி கபூர் அவர் வந்து ரிஷிங்கிற கேரக்டரில் படத்தில் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் எல்லாம் கலந்து ஒரு ஹிந்தி எல்லாம் கலந்து ஒரு பேச்சு பேசுகிறாரு. நல்லா இருக்குது. என்ன ஒன்று அப்பப்போ சில கெட்ட வார்த்தைகளையும் அவங்க அசால்ட்டாக யூஸ் பண்ணுறப்போ அது தேட்டரில் சில இடங்களில் சிரிப்பை தருது, சில இடத்துல வழியை துணித்திருக்கிறாங்களாங்கிற முகசுளிப்பையும் தருது. தேவராஜ் ஆறுமுகம் மெல்வின் அப்படிங்கிற கேரக்டரில் மனுஷன் தாங்க கொடுத்த காசுக்கு ஒரு படுக்கறை சீன் கூட இருக்கிற அந்த அங்கிதாவோட அவன் ட்ரை பண்ணுறது ஜெனிஃபரை ட்ரை பண்ணுவான். ஆனால் அங்கிதா அங்கே ஒன்று வைப்பாருங்க டேரக்டரு, அதாவது எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆணையும் பிடிச்சிடாதுங்கிறத அப்படி போகிற போக்கில் கதைகளை சொல்லியிருப்பார். உனக்கேற்ற ஆள் நான் தான் இந்த அங்கிதா அப்போ அவனை வழியை இழுக்கிறது இருக்கு பாருங்க, அந்த இடத்துல டைரக்டர் நிற்கிறாரு. பேய் படம் ஃபுல்லாக நிற்கிது, ஆனால் அந்த இடத்துல டைரக்டர் நிற்கிறாரு. சுகன்யா சண்முகம் தான் அங்கிதாங்கிற கேரக்டரில். நாங்கள் கூட அந்த அம்மாவோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோன்னா ஏதோ நார்த் இந்தியனாக இருப்பாங்கன்னு நினச்சோம். உண்மையாகவே சுகன்யா சண்முகம்னு அழகிய தமிழ் பெண், அழகிய தமிழ் மகள் இவள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க. அது மாதிரி யுவிகா ராஜேந்திரன் தான் அந்த காந்தாங்கிற அந்த கிராமத்து பெண் கேரக்டரில். அரியா செல்வராஜ் அவங்க தான் வந்து ஜெனிஃபர் கேரக்டரில். எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஹேமந்த் நாராயணன் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு, பிரபாகரன் தயாரிச்சிருக்கிறாரு. எஸ்பிகே பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அது கூட அசோசியேட்டட் பண்ணியிருக்கு ஸ்டாண்ட் அலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று நான் சொன்ன மாதிரி பேய் வருது பெண்கள் வர்ற இடங்கள்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. மற்ற இடங்களில் என்னதான் ஜேசன் வில்லியம்ஸோட ஒளிப்பதிவு புதுமையாக அப்படியே நேச்சர் லைட்டில் இருந்தாலும் ரோஹித்தோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் கத்திரியை ஷார்ப்பாக பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது. அதாவது அந்த போகிற வர சீன்ஸை ஒளி வடிவமைப்பு, அதாவது சவுண்டு, கேவியன் ப்ரொட்டரிக் அவர் தாங்க சப்தத்திலேயே நம்மளை வந்து மிரட்டிடுறாரு. அது மாதிரி இந்த படத்தை வந்து ஹாசினி பவித்ரா தயாரிப்பு வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. பிரகாஷ் ராமச்சந்திரனோட உடை வடிவமைப்பு. பெண்கள் அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட உடை அதுக்கேற்ற மாதிரி கச்சிதமாக அவங்க உடம்புல இருக்கணும், அதை அழகாக பண்ணியிருக்கிறாங்க பிரகாஷ் ராமச்சந்திரன் அவர்கள். அது மாதிரி இந்த படத்துக்கு செல்டன் ஜார்ஜ் ஸ்பெஷல் மேக்கப் போட்டிருக்கிறாரு. பேய்களாமும் பிரமாதமாக நம்ம இது வரைக்கும் பார்த்த பேய் இல்லை. அது மாதிரி ஷார்ப் சங்கரோட சண்டை காட்சிகள் வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் மர்மர் சில இடங்களில் சவுண்டில் டர்புர்னு இருந்தாலும் பல இடங்களில் பேய் நம்மளை வந்து ஒரு மாதிரி நமக்கு மர்மர் அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. உண்மையாக பேய் இந்த ஆவி அமானுஷ சக்திகளை நம்புகிற ரசிகர்கள் மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஆர்டினரி ரசிகர்களுக்கும் இந்த மர்மர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதுமையான படம் எடுத்த துணியில் நம்மளை கவரும்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.